மீனா வந்து ரோஹிணியை பல்லாருன்னு வராறாங்க. உங்க ஒன்னாலதான் வந்து எல்லா பிரச்சனையுமே ஒன்னாலதான் நடக்குது. முதல்ல வந்து இதை நிப்பாட்டிக்கோ, இல்லாட்டி நான் உன்னை முடிச்சு வைக்கிற மாதிரி ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ட்விஸ்டா நடக்க போகுது. அதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ருதியும் ரவியும் வந்து மீனாட்ட வந்து சொல்றாங்க, நான் அம்மாட்ட இதெல்லாம் சொன்னேங்க நீ, ஆனா வந்து அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் தான் அந்த அம்மா அப்படி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு ரவி, என்ன சொன்னாங்க அத்தை அப்படின்ற மாதிரி மீனா கேட்கும் போது ஸ்ருதி வந்து சொல்றாங்க, இல்ல மீனா, அவங்க செய்யறது எதுவுமே எனக்கு சரியாவே படல. நான் வந்து இதெல்லாம் செய்யறாங்க, நீத்து இப்பெல்லாம் செய்யறா, போய் கேளுங்க, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க சிந்தாமணி கிட்டன்னு சொல்லி அனுப்புனா, அவங்க வந்து அவ செய்யறது வந்து எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க, அவ கூட இருந்துகிட்ட அவ பிளான் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வேலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எங்க போய் தான் முடிய போகுதோ எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. விடுங்க ஸ்ருதி, பாத்துக்கலாம், அத்தை எப்போதுமே இப்படித்தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லங்க நீ, இது வந்து சரியாவே படல, இதனால வந்து நம்ம ஃபேமிலி தானே பிரிஞ்சிருக்கு, இதை கூட யோசிக்காம அவங்க வந்து சிந்தாமணி சொல்றதான் கரெக்ட்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு போகவே விருப்பமே இல்லை இப்பெல்லாம், ஏண்டப்பா வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரியே இருக்குங்க நீ அப்படின்ற மாதிரி ரவி வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. ஸ்ருதியும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல, ஒருவேளை என்னை விட நீத்து பணக்காரியோ அதனாலதான் வந்து அவளை கட்டி வைக்கலாம்னு உங்க அம்மா பிளான் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து ரவி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன ஸ்ருதி நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நீ தான் எனக்கு முக்கியம், உன்னை விட்டு நான் எப்படி அவளை போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, கல்யாணம் பண்ணி மட்டும் பாருடா, நீ என்கிட்ட செத்த அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. அவளை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்கன்னு நினைச்சாவே நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. என்னடி நீ என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரவி சொல்லும் போது, இல்ல இல்ல எனக்கு இப்படிதான் தோணுது, நீ வந்து உங்க அம்மா சொல் பேச்சு மனோஜ் மாதிரி கேட்டுக்கிட்டு உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ நடந்துக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன ஸ்ருதி நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நான் வந்து மனோஜ் மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கியா, நான் வந்து உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தான் வேணும்னு சொல்லிட்டு தானே என் ஃபேமிலி கூட இல்லாம நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நீ போய் என்ன இப்படி நினைக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, இப்ப ஏன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல நிப்பாட்டுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து மீனா சத்தம் போடுறாங்க. அப்புறம் என்னங்க நீ, இவ வந்து என்னையவே சந்தேகப்பட்டு இப்படி கேட்கறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படி இல்ல ரவி, அவ வந்து ஒரு பொசசிவ்ல தான் அப்படி பேசிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லுங்க மீனா, நல்லா சொல்லுங்க, இவன் வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து அவன் மேல இருக்க லவ்ல தான் சொல்றேன், ஆனா வந்து இவனுக்கு சந்தேகமாவும் சண்டையாவும் தான் தெரியுது, வர வர இவன் வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி, ரவிக்கும் நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அவங்களுக்கும் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து பிரிஞ்சு போறதுனாலயோ தனியா இருக்கிறதுனாலயோ வந்து உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க அப்படி இல்லாம நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னாவே நீங்க நல்லா தான் இருப்பீங்க, யாரும் வந்து உங்களுக்குள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மீனா அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு என்னமோ இது எதுவுமே சரியா படவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க வந்து, சரி விடுங்க, இதை வந்து புதைக்கு குறைங்க, வாங்க வெளியில எங்கேயாச்சும் போவோம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்லிட்டு ரவியையும் ஸ்ருதியையும் கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டல், வேற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ரவி, மீனா, ஸ்ருதி மூணு பேரும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரோஹிணி, நீத்து, சிந்தாமணி மூணு பேரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம போட்ட பிளான் படி மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு, அப்படியே ஸ்ருதியையும் அனுப்பிவிட்டீங்கன்னா என் வாழ்க்கை கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நீத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு வந்து மூணு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்ருதி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. பாத்தியா ரவி, இவ பிளான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க. ஆமா, நான் தான் பிளான் பண்ணேன், இப்போ உன்னை எல்லாம் என்ன பண்ண முடியும், தான் நீத்து வந்துட்டா, நீத்தும் இனிமே எங்க கூட தான், நீ நீத்துட்ட சாரியா ஃபீல் பண்ணாம நீ ரவி கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்ட, சொன்ன வாக்க நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலான ஒரு தோணிலே வந்து சொல்றாங்க. நீ சும்மானு இரு, நீ தான் வந்து இந்த வாழ்க்கை, எங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் விளையாடுறதே நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சண்டை போடுறாங்க. ஆமா, நான் தான் விளையாடுறேன், அந்த சாமியாட்டி கூட பொம்பளை கூட பொய் தான், நான் தான் ஆளை வச்சு அனுப்பிவிட்டேன், இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் கிண்டல் பண்ற மாதிரியே பேசுறாங்க. அது மட்டும் பண்ணல, மனோஜோட பிசினஸையும் தாறுமாறா உடைச்சு அவனையும் ஏழையாக்கி அவனை வந்து என்ன தேடி வர மாதிரியும் நான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இதோட நிறுத்திக்க ரோஹிணி, இதுக்கு மேல எதுவும் பண்ணுனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி, நான் பண்றதை வந்து நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க போற, நீ சும்மா பூ கட்டுறதுக்கு மட்டும்தான் லாக்கி, சும்மா அமைதியா இரு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க ரோஹிணி. உடனே வந்து சிந்தாமணியும் வந்துக்கிறாங்க. பூ கட்டுறதுக்கும் அதுக்கு லாக்கி கிடையாது, என்னை மீறி நீ பூக்கடையில வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து பேசும்போது, முதல்ல உன் பேச்சை நிப்பாட்டு அப்படின்னு வந்து மீனா வந்து சண்டை போடுறாங்க. உடனே வந்து ஸ்ருதி வந்துகிட்டு, இதுங்கள்ட்டெல்லாம் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க, வாங்க என் ஆண்டியை முதல்ல சொல்லணும் அப்படின்னு வந்து திட்டுறாங்க. நீ என்னதான் உங்க ஆன்டி கிட்ட பேச சொல்லி கொடுத்தாலும் வந்து நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன், நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும், நீ வேணா பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நான் அதை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி வந்து மீனா வந்து சண்டை போடுறாங்க. இது மட்டும் நான் பண்ண கிடையாது, அதான் உங்க மாமனார் ஆக்சிடென்ட் பண்ணதும் நான் தான், வினதை போய் உங்க
அத்தைகிட்ட சொல்லிப்பாரு, நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. நீ தான் இந்த வேலை பண்ணியா? நான் அப்பவே நினைச்சேன் நீ இந்த வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு உயிரை கொன்னுதான் நீ அந்த வீட்டுல வாழணும், அவன் கூட வாழணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து திட்டுறாங்க. ஆமாண்டி, யாரு செத்தாலும் எனக்கு மனோஜ் கூட வாழணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ வந்து உண்மையாவே அவனை லவ் பண்ணியிருந்தா அவன் வேணும்னு நீ நினைச்சிருந்தனா அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், அவன் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுதானே நீ நடந்திருக்கணும். அதெல்லாம் இல்லாம அவங்களே செத்தாலும் உனக்கு வந்து மனோஜ் மட்டும் வேணும், இதெல்லாம் வந்து என்ன எச்சத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற, முதல்ல நிப்பாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்லும் போது, ஏய் நான் அப்படி தாண்டி பேசுவேன், ஏய் நீ முதல்ல வாயமுறை, நீ ரொம்ப யோகியமா? நீ வந்து நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக என்னைய வீட்டை விட்டு அனுப்புவ, எங்க மாமனார ஆளை வச்சு அடிப்ப, இந்த ஸ்ருதி வாழ்க்கையை நீ இது மாதிரி பண்ணுவியா? நான் வந்து சும்மா பாத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? என் புருஷனை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போடி. உன் புருஷனுக்கு என்ன ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறியா? ரொம்ப பெரிய அடியாளா? அவனையும் நான் ஒரு வழி பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி சொல்றாங்க. நீ துறந்துகிட்டு என்ன வேணா யாரு வேணா பண்ணிக்கங்க, எனக்கு ரவியை விட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸ்ருதிக்கு வருது பாரு கோவம். ஸ்ருதிக்கு செம்ம கோவம் வருது. ஏய் மூட்ரி வாய, உன்னால தாண்டி எனக்கும் ரவிக்கும் பிரச்சனையாவே இருக்கு, ஒரு கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் நீ என்ன இவ்வளவு கேவலம் நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து செம்மையா கோவமா வராங்க. விடு ஸ்ருதி, இவ்வளவெல்லாம் நீ ஏன் பேசிட்டு இருக்க? இவளுக்காக எல்லாம் வந்து ரவி உடனே விடு ஸ்ருதி, இவ வந்து ஒரு கீழ் தரமான ஒரு ஆளு, இவள்கிட்ட போய் நீ ஏன் பேசிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்து வந்துடுறாங்க. உடனே சிந்தாமணிக்கு வந்து ரொம்ப கோவமாகுது. அவ என்ன எவ்வளவு பேசிட்டா அந்த மீனா, அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது, அவளை வந்து பூக்கடன் மட்டும் இல்ல எதுவுமே பண்ண விடாத மாதிரி அவளை அடிமட்டத்துக்கு இறக்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ வந்து என்னையவே கை நீட்டி அடிச்சுட்டா இல்ல, அவளை வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு வந்து இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து கிருஷ் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வராங்க. அப்ப வந்து கிருஷ் வந்து அம்மா, அப்ப இதெல்லாம் பண்றது நீங்க தானா? மீனா ஆண்டிக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே வந்து ரோஹிணி வந்துட்டு, இல்லப்பா அது இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மம்மி, உனக்கு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஏன் இப்படி எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க? முத்து அங்கிள் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ரோஹிணி ஆண்டி எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீ வந்து என்ன பொண்ணுன்னு சொல்றதுக்கு யோசிச்சும் போது கூட அவங்க வந்து என்ன தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அவ்வளவு நல்லவங்கள போய் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி வந்து கிருஷ் வந்து கேக்குறாங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து, அதுக்காக இல்லப்பா, நீ வந்து உன் டேடி கூட இருக்கணும்ல, உன் டேடி கூட நீ ஹாப்பியா இருக்கணும்னா அவங்க வந்து நம்ம கூட இருக்க கூடாது, அதுக்காக தாண்டா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அது எப்படிமா, நான் வந்து அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறது நல்லாவாமா இருக்கு? நீ செய்யறது தப்புமா, எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல, நீ இப்போ என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் அழுதுகிட்டே ஓடிடுறான். அவங்க அம்மாவும் ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து முத்துக்கிட்ட வந்து மீனா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ரோஹிணி தான் வந்து நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அவதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன சொல்ற மீனா, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க, அவதான் வந்து மாமாவை வந்து ஆள் விட்டு அடிச்சேன்னு அவதான் சொன்னா, அது மட்டும் இல்லாம அந்த சாமியாட்டி பொம்பளையும் பொய் தான், அதுவும் வந்து ரோஹிணி ஏற்பாடு பண்ண ஆளுதானா அப்படின்னா, இந்த பார்லர் அம்மா இவ்வளவு வேலை பண்ணிருக்கா, அவ எப்படி எங்க அப்பா வந்து ஆள் விட்டு அடிப்பா? எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும், எப்படி அவ வழியில துடிச்சாரு, அவள் அது எல்லாத்துக்கும் காரணம் அவதானா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, மனோஜோட பிசினஸையும் தர மட்டமாக்கி அவனே வந்து என்னை தேடி வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் வேற பண்ணுவாளா? அந்த பிசினஸ வந்து ரெடி பண்ணி கொடுத்ததே நம்ம தானே, இந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிட்டு இருக்கானா அதுக்கு வந்து அவன் திறமாதான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாங்க. பார்லரை ஹெல்ப் பண்ணிருக்குதான், பண்ணலன்னு சொல்ல முடியாது, அதுக்காக வந்து அவ பிசினஸையும் ஒடுக்கி அவனையும் ஒடுக்கி அப்படி என்ன அவனை வாழணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீத்து பூக்கடை வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து ரோஹிணி தான், அவளுக்கு வந்து ஸ்ருதியும் இருக்கக்கூடாது நானும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இது எல்லாமே காரணம் அம்மா தான், அம்மா கொடுக்குற இடம் தான், நான் முதல்ல போய் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வந்து அண்ணாமலை இருக்காங்க. என்னாச்சுப்பா, ஏன் முத்து இவ்வளவு கோவமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது, நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ரோஹிணி தான்ப்பா, ரோஹிணி சிந்தாமணி நீத்து இது 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்கத வந்து ஸ்ருதியும் ரவி மீனா 3 பேரும் வந்து கேட்டுட்டு வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அந்த டைம்ல விஜயா வந்து, இதெல்லாம் உன் பொண்டாட்டி வந்து உன்கிட்ட சொன்னாலாடா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா மீனா தான் என்கிட்ட வந்து சொன்னா, இப்ப
அதுக்கு என்னங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து கேக்குறான். அப்போ உண்மையிலேயே வந்து 3 பேரும் கேட்டிருந்தா இருந்தா ரவியும் ஸ்ருதியும் ஏன் வந்துட்டு வந்து சொல்லல? ரவியும் ஸ்ருதியும் கூட அவ கூட தானே இருந்தாங்க, அவங்க ஏன் சொல்லல? அப்ப வந்து இவ வந்து பொய் சொல்றா, எப்படியாச்சும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்துடணும், எல்லாமே அவ பிளான்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ள வந்துடணும், அவ வந்து பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க, அவன் தான் சொல்றான்ல இது எல்லாமே ரோஹிணி தான் பண்ணான்னு, இதை நம்பாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லும் போது கரெக்டா வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து சொல்லி நிக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமாப்பா ரோஹிணி தான் அந்த வாட்டி இன்னைக்கு சொன்னாங்க, எல்லாமே பண்ணது நானா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, சிந்தாமணி கூட கூட இருந்தாங்க, உங்களை ஆளை வச்சு அடிக்க சொன்னது வந்து சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்பனாச்சும் புரிஞ்சுக்கோ உன் ஃப்ரெண்டை பத்தி அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை திட்டுறாங்க. இதோட என்ன எபிசோட் முடியுது, நாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.